फ्रेंड्स இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா SBI YONO cash எப்படி நம்ம வந்துட்டு ATM கார்டு இல்லாமயே வந்துட்டு பணத்தை வந்து ATMல வந்து withdraw பண்றது அப்படிங்கற full டீடைலை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு உங்களோட SBI ATM கார்டு இல்லாமயே நீங்க வந்துட்டு ஈஸியாவே ATMல வந்து பணத்தை வந்து withdraw பண்ணிக்க முடியும். அதை எப்படி நம்ம வந்து withdraw பண்றது அப்படிங்கற டீடைலை பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா YONO cash அப்படிங்கற இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு கண்டிப்பாவே தேவைப்படும். நீங்க வந்து இப்போ SBI ல வந்து அக்கவுண்ட் வச்சிருக்கேன் ஆனா எனக்கு YONO அக்கவுண்ட் வந்து இல்ல அப்படினு நினைக்காதீங்க. நீங்க வந்துட்டு SBI ல அக்கவுண்ட் வச்சிருந்தீங்கனாலே போதும். இந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட ATM கார்டை வச்சு, அதாவது நீங்க நெட் பேங்கிங் வந்து ரெஜிஸ்டர் பண்ணல அப்படினா ATM கார்டை வச்சு இந்த மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை வந்துட்டு நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். நீங்க வந்துட்டு நெட் பேங்கிங் வச்சிருக்கீங்க அப்படினா அதோட யூசர் நேம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி ஒரு எம்பின் வந்து நீங்க ஜெனரேட் பண்ணனும். அந்த வீடியோ வந்து ஆல்ரெடி நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து பாத்தீங்க அப்படினா இந்த வீடியோக்கு கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கேன். போய் செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நீங்க வந்துட்டு இந்த அப்ளிகேஷனை வந்துட்டு நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படினாலே போதும். அதுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்க வந்து YONO cash அப்படிங்கற இந்த ஆப்ஷன் மூலமா வந்துட்டு நீங்க வந்து பணத்தை வந்து ATM கார்டே இல்லாம வந்து withdraw பண்ணிக்கலாம். இப்போ அதை எப்படி withdraw பண்றது அப்படிங்கற டீடைலை பத்தி பார்க்கலாம். நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை கண்டினியூஸா பார்க்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா நான் வந்து இந்த YONO SBI அப்படிங்கற இந்த அப்ளிகேஷனை வந்துட்டு ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணத வந்து பாத்தீங்க அப்படினா உங்களோட MP நம்பர் நீங்க வந்து அதுல ஒரு 6 டிஜிட் MP நம்பர் வந்து ஜெனரேட் பண்ணிருப்பீங்க. அந்த MP நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லும். இப்போ வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா நான் வந்து என்னோட MP நம்பரை வந்து என்டர் பண்ணியாச்சு. என்டர் பண்ணி என்னோட அக்கவுண்ட்டை வந்து லாகின் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க வந்து ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க. உங்ககிட்ட வந்து ATM கார்டு எதுவுமே வந்துட்டு கையில எடுத்துட்டு வரல அப்படிங்கற தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மொபைல் அப்ளிகேஷன் மூலமா நீங்க வந்துட்டு ஈஸியாவே வந்து பணத்தை வந்து டக்குனு ஒரு ATMல போயிட்டு withdraw பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா அதுல வந்து YONO cash அப்படி இல்லனா IMT அப்படினு வந்து கீழ பாட்டம்ல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நான் உங்களுக்கு ATMல வந்து அதை வந்து டிஸ்ப்ளே பண்றேன். அந்த மாதிரியான ATMல மட்டும் தான் நீங்க வந்து இந்த YONO cash வந்து withdraw பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா இந்த YONO cash வந்து withdraw பண்றதுக்கு என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா இதுல வந்து YONO Pay அப்படினு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணது வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு YONO cash அப்படினு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த ஆப்ஷனை வந்து நீங்க செலக்ட் பண்ணனும். இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதும் நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து பேஜ் வந்து ஓபன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு பாட்டம்ல வந்துட்டு request YONO cash அப்படினு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த ஆப்ஷனை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதும் வந்துட்டு உங்களோட அக்கவுண்ட் டீடைல் எல்லாமே இதுல வந்து ஓபன் ஆகும். எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கறது வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட்டை வந்து நீங்க என்டர் பண்ணனும். இதுல வந்துட்டு கவனிக்க வேண்டிய முக்கியமான டீடைல் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா மினிமம் நீங்க வந்துட்டு 500 ல இருந்து மேக்ஸिमम 10000 வரைக்கும் தான் ஒரு டைம் வந்து நீங்க withdraw பண்ணிக்க முடியும். டோட்டலா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு 20000 வரைக்கும் நீங்க வந்து பணத்தை வந்து withdraw பண்ணிக்கலாம் ATM கார்டு இல்லாம. ஒரு டைம் வந்து மேக்ஸिमम லிமிட் வந்து 10000, மினிமம் லிமிட் வந்து 500. சோ 500 வந்து நான் என்டர் பண்ணிக்கிறேன். இதுக்கு கீழ வந்துட்டு நீங்க அமௌண்ட் வந்து என்டர் பண்ணா என்டர் ஆனாலும் நெக்ஸ்ட் அப்படிங்கற இந்த ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு வர்க் ஆகாது. சோ நான் வந்துட்டு 500 rupees வந்து நான் என்டர் பண்ணிருக்கேன். என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருக்கேன். கிளிக் பண்ணது வந்து பாத்தீங்க அப்படினா நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பின் ஒன்னு நீங்க வந்துட்டு டைப் பண்ண சொல்லும். அதாவது YONO cash pin transaction அப்படினு ஒரு பின் வந்து நீங்க தான் ஓனா வந்து டைப் பண்ணிக்கணும். அதாவது உங்களோட எம்பின் கிடையாது. நீங்க எம்பின் நம்பரை என்டர் பண்ணலாமா அப்படினு கேட்டிங்கனா அத கூட என்டர் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா நான் வந்து ஒரு பின் நம்பரை வந்து நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா நான் வந்து 866736 அப்படிங்கற ஒரு பின் நம்பரை வந்துட்டு 6 டிஜிட் பின் நம்பரை வந்து நான் என்டர் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா இதுலயே வந்து YONO cash pin அப்படினு கொடுத்திருக்காங்க. நீங்க ATMல போயிட்டு நீங்க வந்துட்டு இந்த process-ஐ வந்து பண்ணும்போது உங்களுக்கு YONO cash transaction pin நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லும். அந்த பின் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லும்போது இப்போ நீங்க வந்து என்டர் பண்ணியிருக்கிற இந்த நம்பரை வந்துட்டு நீங்க என்டர் பண்ணனும். சோ அதனால இந்த நம்பரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நம்பரோட வேலிடிட்டி வந்து பாத்தீங்க அப்படினா டோட்டலாவே 30 மினிட்ஸ் வரைக்கும் தான் இந்த OTP யோட வேலிடிட்டி. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படினா இந்த OTP வந்து எக்ஸ்பைரி ஆயிரும். அதுக்கு அப்புறம் வந்து புதுசா மறுபடியும் நீங்க இதே ஸ்டெப்பை திருப்பி பண்ண வேண்டியிருக்கும். சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு 6 டிஜிட் நம்பர் வந்து என்டர் பண்ணியாச்சு. என்டர் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் அப்படிங்கற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா உங்களோட டீடைல் எல்லாமே ஒர்க்க வந்து வியூ ஆகும். இப்போ வந்து பாத்துக்கோங்க உங்களோட அக்கவுண்ட் நம்பர், அமௌண்ட் நீங்க withdraw பண்ண போற அமௌண்ட், YONO cash ஓட cash pin, YONO cash நீங்க எடுக்கிறதுக்கான பின் நம்பர் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா
டெலிவரி சேனல் வந்துட்டு ஏடிஎம் மூலமாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து நீங்கள் டிக் பண்ணி விடணும். ஸோ இப்போ வந்துட்டு நான் இதில் வந்து டிக் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக் பண்ணி விட்டாச்சு. டிக் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேங்க்யூ அப்படின்னு வந்துருச்சு. உங்களுக்கு வந்துட்டு மற்ற டீட்டெயில் எல்லாமே வந்து இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓடிபியோட வேலிடிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 மினிட்ஸ்க்கு வந்து தான் இந்த ஓடிபியோட வேலிடிட்டி வந்து செல்லும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஏடிஎம் பக்கத்தில் போயிட்டு இந்த ப்ராசஸை வந்து டக்குன்னு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஏடிஎம்மில் போயிட்டு இப்போ வந்து ஏடிஎம் கார்டே இல்லாமல் வந்துட்டு நீங்கள் எப்படி பணம் எடுக்கிறது அப்படிங்கிறத நான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஏடிஎம் மிஷினில் வந்துட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைலில் நம்ம பண்ண வேண்டிய ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இவ்வளோ தான். இனிமேல் வந்து ஏடிஎம்மில் போயிட்டு எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஏடிஎம் மிஷினுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏடிஎம் மிஷினில் வந்து பாருங்கள், உங்களுக்கு யோனோ கேஷ் அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறாங்க. இன்னும் ஒரு சில ஏடிஎம்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஎம்டி அப்படின்னு வந்துட்டு இதில் இதே மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஒரு ஏரோ மார்க் போட்டு ஐஎம்டி அப்படின்னு வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அது மாதிரியான ஏடிஎம்லையும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு யோனோ கேஷ் வந்து அதாவது ஏடிஎம் இல்லாமல் வந்து பணத்தை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி யோனோ கேஷ் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணியிருக்கிற ஏடிஎம்லையும் வந்துட்டு பணத்தை வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஏடிஎம் கார்டு இல்லாமல். இப்போ நீங்கள் ஏடிஎம் கார்டு எதுவுமே இன்சர்ட் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் வந்து யோனோ கேஷ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு நேர் இருக்கிற இந்த லாஸ்ட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்ட்லெஸ் டிரான்சாக்ஷன் மெனு அப்படின்னு இது மாதிரி தான் வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோனோ கேஷ் இன்ஸ்டன்ட் மணி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு 2 ஆப்ஷன் தான் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து நம்ம வந்து யோனோ கேஷ் மூலமாக தான் வந்து பணத்தை வந்து வித்ட்ரா பண்ண போகிறோம். ஸோ யோனோ கேஷ் அப்படிங்கிற இந்த பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டர் யோனோ கேஷ் டிரான்சாக்ஷன் நம்பர் ரிசீவ்ட் த்ரூ எஸ்எம்எஸ் அப்படின்னு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதாவது யோனோ கேஷை வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணுறதுக்கான அந்த ஓடிபி எஸ்எம்எஸை வந்து ரிசீவ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு வந்து கேட்குது. இப்போ நீங்கள் கன்ஃபார்ம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் என்டர் யுவர் அமௌண்ட் அப்படின்னு கேட்கும். நீங்கள் வந்துட்டு அதுக்கு கன்ஃபார்ம் கொடுத்ததுமே உங்களோட அமௌண்ட்டை தான் என்டர் பண்ண சொல்லும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த யோனோ கேஷ் அதாவது உங்களோட மொபைல் ஃபோனில் வந்துட்டு 500 ரூபீஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதில் 500 ரூபீஸ் தான் வந்து என்டர் பண்ணணும். நீங்கள் உங்களோட மொபைலில் 1000 ரூபீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் 1000 ரூபீஸ் வந்து கொடுக்கணும். மாற்றி வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஆகாது. அந்த அமௌண்ட்டை மட்டும்தான் உங்களுக்கு எடுக்க முடியும். அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ இதில் வந்து 500 வந்து என்டர் பண்ணணும். இப்போ நான் வந்து என்னோட அமௌண்ட்டை வந்து என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 வந்து நான் வந்து என்ட்ரு பண்ணியிருக்கேன். நான் வந்து 500 ரூபீஸ் தான் வந்துட்டு டைப் பண்ணேன். ஸோ 500 ரூபீஸ் என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் கரெக்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாரி இன்வாலிட் டிரான்சாக்ஷன் நம்பர் ப்ளீஸ் ரீஎன்டர் 6 டிஜிட் டிரான்சாக்ஷன் நம்பர் அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நீங்கள் எந்த நம்பரை என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட மொபைல் ஃபோனில் வந்துட்டு ஒரு 6 டிஜிட் ஓடிபி வந்துட்டு உங்களோட எஸ்பிஐ பேங்க் அதாவது யோனோ அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்து ரிசீவ் ஆகிருக்கும். இப்போ நான் உங்களுக்கு சைடில் அதை தான் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஓடிபி நம்பர் வந்து ரிசீவ் ஆச்சு. அதாவது 406474 அப்படிங்கிற இந்த ஓடிபி நம்பரை தான் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணணும். அதாவது சாரி இன்வாலிட் டிரான்சாக்ஷன் நம்பர் ப்ளீஸ் என்டர் 6 டிஜிட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு வரும். இந்த இடத்துல வந்துட்டு இந்த 6 டிஜிட் நம்பரை வந்து என்டர் பண்ணணும். இப்போ நான் என்னோட நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6 டிஜிட் நம்பரை வந்துட்டு நான் வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் கொடுங்க. இல்லை நான் கேன்சல் கொடுத்துட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டேன். இப்போ நான் வந்து கன்ஃபார்ம் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுவர் டிரான்சாக்ஷன் பீயிங் ப்ராசீட் ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு வரும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டர் யோனோ கேஷ் பின் அப்படின்னு கேட்கும். இப்போ நீங்கள் எந்த நம்பரை என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட யோனோ கேஷ் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு 6 டிஜிட் பின் வந்துட்டு நீங்களாவே ஓனாக என்ட்ரு பண்ணியிருப்பீங்க. அந்த பின் நம்பரை தான் வந்து இதில் என்ட்ரு பண்ணணும். நீங்கள் வந்துட்டு இதிலே வந்து இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்கள், யோனோ கேஷ் பின் அப்படின்னு இருக்குது. இங்கேயும் என்டர் யோனோ கேஷ் பின் அப்படின்னு இருக்கு பாருங்கள். அப்போது இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓனாக ஜென்ரேட் பண்ண இந்த 6 டிஜிட் பின் நம்பரை வந்துட்டு இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். இப்போ நான் வந்து என்னோட பின் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். இந்த பின் நம்பரோட வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 30 மினிட்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செல்லாது. அந்த ஓடிபி நம்பருக்குமே வேலிடிட்டி 30 மினிட்ஸ் தான். அதுக்குள்ளே வந்து என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து பணத்தை வந்து எடுத்துக்கணும். அப்படி இல்லைனா மறுபடியும் நீங்கள் வந்து புதுசாக ப்ராசஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இப்போ எனக்கு வந்துட்டு அந்த பணத்தை நான் எடுக்காமல் விட்டேன்னா எனக்கு வந்து டெபிட் ஆயிருமா அப்படின்னா அந்த மாதிரிலாம் வந்துட்டு உங்களுக்கு டெபிட்லாம் ஆகாது. நீங்கள் எடுக்கலை அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து எங்கேயுமே போகாது, உங்கள் அக்கௌண்ட்லேயே தான் இருக்கும். நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் வந்து டெபிட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த 6 டிஜிட் பின்னை வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன்.
இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த 6 டிஜிட் பின் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணியிருக்கேன். 866736 அப்படிங்கிறது வந்துட்டு நான் வந்து கொடுத்த பின் நம்பர். அந்த பின் நம்பரை தான் வந்து என்ட்ரு பண்ணியிருக்கேன். இந்த பின் நம்பரை வந்துட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் பண்ணதுமே உங்களுக்கு வந்து மிஷின்லேருந்து பணம் வந்து வெளியே வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மிஷினில் வந்து இப்போ பாருங்கள், இப்போ வந்துட்டு மணி வந்து கவுண்டிங் ஆகிற சவுண்ட் வரும். இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து வெளியே வந்துடும். இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யோனோ கேஷ் மூலமாக பணத்தை எடுக்கிற ஸ்டெப் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் 1 or 2 மினிட்ஸ்க்குள்ளே ஈஸியாகவே நீங்கள் வந்து பணத்தை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1 மினிட்ஸ் தான் ஆகும். ஈஸியாக டக்குன்னு இந்த ப்ராசஸ் வந்துட்டு நீங்கள் தெரியலை அப்படின்னா தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யோசிச்சு பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் வந்து இந்த பணத்தை வந்து வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக, அதுவும் இதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் தான் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். அப்போ டக்குன்னு நீங்கள் வந்துட்டு என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த அமௌண்ட்டை வந்து எடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 30 செகண்டுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட பணத்தை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏடிஎம்மை விட ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் வந்துட்டு நீங்கள் வந்து பணத்தை வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோனோ கேஷ் வித்ட்ராவல் டிரான்சாக்ஷன் இஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும். இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிரான்சாக்ஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஏடிஎம்மில் வந்து ஏடிஎம் கார்டே இல்லாமல் நம்ம வந்து பணத்தை வந்து வித்ட்ரா பண்ணியாச்சு. இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏடிஎம்மில் இருந்து பணத்தை வந்து எடுக்கக்கூடிய மெத்தடு. ஏடிஎம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையாங்கிறதையும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.